நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி இல்லையா? எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி தீபாவளியை நீங்க ஹாப்பியா ஆக்கணும்னா என்ன பண்ணும்? கிருஷ்ணரோட சேர்ந்து கொண்டாடுங்க. ஹாப்பியா நபர் கூட சேர்ந்து கொண்டாடுங்க இல்லையா? ஹாப்பியா நபர் அப்படின்றது கிருஷ்ணர் மட்டும்தான் இல்லையா? ஸோ நம்ம எல்லாருக்கும் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு, தீபாவளியை எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக கொண்டாடுற தீபாவளி அப்படிங்கிறது முதல்ல இங்க இருக்கார் யாரு? ருத்ரன். இவர் பேர் தாமோதரன் கிடையாது, ருத்ரன். பேரை மாத்திட்டோம் போன வாரமே. சரி, தாமோதரன் தான், ஆனால் ருத்ரன் சொல்லி பேர் இவர் கூப்பிடலாம். போன வாரம் கிளாஸ் வந்தவங்க தெரியும். ஸோ ருத்ர தாமோதரன் கூப்பிடலாம், இல்லை தாமோதர ருத்ரன் கூப்பிடலாம், எப்படி என்ன கூப்பிட்டுக்கோங்க. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றாங்க? யசோதை அன்னைக்கு தான் கைத்தால கட்டிய நாள். என்ன பண்ணுங்க, நீங்களும் அன்னைக்கு கிருஷ்ணரை வேணா கைத்தால கட்டி வைக்கலாம், அன்பு இருந்தது அப்படின்னா. முதல் விஷயம். ரெண்டாவது, அயோத்தியால இருந்து என்ன பண்றாரு? அயோத்தியாவுக்கு ராமர் வராரு. 14 வருஷம் என்ன பண்றாரு? காட்டுல இருந்துட்டு திரும்ப வராரு இல்லையா? அந்த அயோத்தியா மக்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா, எங்களுடைய உயிர், என்னுடைய பிராணனை ராமரே திரும்பி வரான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். ஸோ அப்படி ராமரை வரவேற்கும் விதமாக என்ன பண்ணாங்க அயோத்தியா மக்கள் எல்லாமே அன்னைக்கு கொண்டாடினாங்க. ஏன்னா ராமர் கிளம்பிட்டாரு. கிளம்புறோடனே இவங்க அயோத்தியா மக்கள்லாம் வெளில போக ஆரம்பிக்கிறாங்க. ராமர் வேண்டாம் வேணான்னு சொல்றாரு. திரும்ப எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. வரும்போது என்ன பண்றாருன்னா ஒரு ரிஷியோடைய ஆசிரமத்துக்கு போறாங்க. போன என்ன பண்றாங்க, அந்த ரிஷி பெரிய விருந்து கொடுக்குறாரு. என்ன வேணா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. பெரிய குளங்குளமா இருக்கு. என்னது? பூரி, சப்ஜி, ஸ்வீட்ஸு எல்லாம் குளங்குளமா இருக்கான். எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சா அதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியுமா? டான்ஸ் கச்சேரி வேற போட்டு விட்டாங்க. நிறைய பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பெரிய ஆர்கெஸ்ட்ரா ஆளுங்கெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க இல்லையா? எல்லா நடிகெல்லாம் என்ன பண்ணாங்க? டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. நல்லா பார்த்து இசையெல்லாம் வாசிட்டு இருந்தாங்க. பக்கத்துல ஷாப்பிங் மால் வேற ஓப்பன் பண்ணிட்டாரு. இதெல்லாம் ராமாயணத்துல இருக்கு, நான் சும்மா கதை சொல்ல. ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்ணிட்டாரா? ஏன்னா சும்மா இருந்தா எதுவும் பண்ண முடியாது, ஏதாவது ஷாப்பிங் பண்ணும்ல. என்ன பண்றாங்க? ஷாப்பிங் மால்ல போய் எல்லாம் கடையில பர்ச்சேஸ் எல்லாம் பண்றாங்களாம். எங்க? ராமர் கிட்ட பின்னாடி போனவங்க போய் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க. ராமர் என்ன பண்ணாரு? இதுதான் சமயம் சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்பி போயிட்டார். எந்திரிச்சோன்னு யோசிச்சு பார்த்தாங்க, ஐயையோ ராமரை விட்டுட்டோமே. எதனால? சாப்பிட்டுட்டு டான்ஸை பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு விட்டுட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளும் விட்டுறக்கூடாது அப்படி கிருஷ்ணரை ஷாப்பிங் பண்ணிட்டு இல்லையா? ஸோ அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த ஆண்கள்லாம் திரும்பி வந்தாங்களாம், அயோத்தியாவுக்கு திரும்பி வந்தாங்களாம். இந்த பெண்கள்லாம் இருக்காங்களா, அயோத்தியா வாசிகள் பெண்கள்லாம் நினைச்சு சொல்லிட்டாங்களாம், ஏன் கணவர் ராமர் பின்னாடியே போயிட்டாரு, ராமர் தான் அவருக்கு உயிர், திரும்ப வரவே மாட்டார். இங்க ஒரு அம்மா சொல்றாங்க, இங்க ஒரு சின்ன பையன் சொல்லிக்கிறான், எங்க அப்பா ராமர் பின்னாடியே போயிட்டாரு, 14 வருஷம் எங்க அப்பா என்ன பண்ணுவார்? ராமருக்கு சேவை பண்ணுவாரு, திரும்ப வரமாட்டாரு, எங்க அப்பா சந்தோஷமா இருப்பார் ராமரோட. இங்க ஒரு அம்மா சொல்றாங்க, ஏன் ஒரே ஒரு பையன் தான், என் பையன் ராமரோட போயிருக்கான், வரமாட்டான், அவன் வந்திருப்பான். தங்கச்சி சொல்றா, அக்கா சொல்றா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க ஆம்பளைங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க, ராமர் கூட போயிட்டாங்க, ராமர் கூட போயிட்டாங்க. இதுங்கெல்லாம் திரும்பி வருதுங்க. எல்லாம் பாக்குறாங்க, ஹேய் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாம் ராமர் கூட போயிட்டாங்க, ராமர் கூட போயிட்டாங்க, திரும்பி ஏன் வந்தீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்பட்டு அவங்க சொன்ன, ஓஹோ நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? ராமர் காட்டுல கஷ்டப்படுவாரு, நீங்க மட்டும் 14 வருஷம் நல்லா வீட்டுல குணு இருந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நான் சமைச்சு போடுவேன், நீங்க சாப்பிட்டு காலாட்டிக்கிட்டே இருந்துருவீங்க, அப்புறம் 14 வருஷம் கழிச்சு ராமரை பார்த்துலாம் நினைச்சிட்டீங்களா? கிடையவே கிடையாது. வீட்டுக்குள்ளே யாரும் கால் எடுத்து வைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள யாரும் கால் எடுத்து வைக்கக்கூடாது, யாருக்கும் சமையல் கிடையாது, நான் வீட்டுல ஒரு வேலையும் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. எத்தனை நாள்? 1 மாசம் 2 மாசம் கிடையாது, 14 வருஷம். வீட்டுல விளக்கேத்துறது கிடையாது, வீட்டுல யாரும் சாப்பிட்றது கிடையாது, வீட்டுல தூங்குறது கிடையாது, அந்த ஊர்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது கிடையாது, கல்யாணம், காது குத்து, கச்சேரி எதுவும் கிடையாது, எல்லாம் கேன்சல். எதனால? ராமர் இல்லாம அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அப்ப எல்லாரும் நினைச்சாங்க, சார் உயிரை விட்டு எல்லாம் நினைச்சாங்க, ராமர் இல்லாத ஊர்ல நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும், எல்லாம் தற்கொலை பண்ணிக்கலாம் நினைச்சாங்களாம். அப்ப அங்க வந்து ரிஷி சொல்றாரு, நீங்க உயிரை விட்டுருவீங்க, 14 வருஷம் கழிச்சு ராமர் திரும்ப வருவாரு, வந்தா சுடுகாடா இருக்கும் அயோத்தியா, ராமர் இந்த சுடுகாடை பார்த்து அவர் மனசு தாங்குமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு விஷயம் அவங்க மனசுல போய் குத்திடுச்சான். சரி, ராமருக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு 14 வருஷம் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களாம். ராமர் வரார், 14 வருஷம் முடிச்சுட்டு ராவணனை கொண்டுட்டு சீதையோட வெற்றியோட ராமர் வராருன்னு கேள்விப்பட்ட உடனே மக்கள் எல்லாருக்கும் அப்படியே உயிரே திரும்பி வந்த மாதிரி ஆயிடுச்சான். எல்லாரும் என்ன பண்றாங்க? கிடுகிடுன்னு எந்திரிச்சாங்க, வீடெல்லாம் சுத்தம் படுத்துறாங்க, புது ட்ரெஸ் எல்லாம் வாங்குறாங்க, வீடெல்லாம் தோரணங்களை கட்டுறாங்க, நல்ல அழகான வாழை இலைகளை கட்டுறாங்க, நல்ல வாசனை திரவங்களை என்ன பண்றாங்க? போட்டு வைக்கிறாங்க, நிறைய முத்து பந்தல்லாம் போட்டு வைக்கிறாங்க, ஊரே தோரணம் கட்டு அலங்காரப்படுத்துறாங்க. மேலும் என்ன பண்றாங்க? அவங்கள எல்லாரும் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க, வீடெல்லாம் விளக்கேத்தி வச்சாங்க. எதுக்காக? ராமர் வரப்போறார், ராமர் வந்தா அயோத்தியா இப்படி இருக்கணும், ராமர் போகும்போது அயோத்தியா எப்படி இருந்தது, பட்டாபிஷேகம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஊரே எப்படிதான் இருந்தது? ஒரே விழா குளமா இருந்தது.
ராமர் போகும்போது எல்லாம் சோகமாயிட்டாங்க. மறுபடியும் அந்த ராமர் வரும்போது எப்படி இருக்கணும்? விழா கோலமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு அயோத்தியாவில் என்ன பண்ணாங்க? அந்த ராம பட்டாபிஷேகத்தை கொண்டாடினாங்களாம். ராமர் சும்மா வரல. வரும்போது யாரோட வந்தாங்க? எல்லா வானர்களையும் கூட்டு வந்தார். வானரங்கள் 1, 2 கிடையாது, கடல் மாதிரி வானரங்கள் சொல்லப்படுது. ராமர் நினைச்சா சொல்லியிருந்தாருன்னா அந்த வானரங்கள்லாம் கடல்ல இறங்கி 2 கை தண்ணி குடிச்சா கடல் வத்தி போயிருமா. அத்தனை குரங்கு வந்துருந்துச்சாம். அத்தனை குரங்கு வரும்போது இன்ஸ்ட்ரக்ஷன், சுக்ரீவன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா சொன்னாரு? போர் நடக்கும் பொழுது ஒரு குரங்கு கூட தேவனை போல மாறிடக்கூடாது. ஏன்னா தேவனா மாறிட்டான்னா தேவனோட சண்டை போட்ட மாதிரி முடிஞ்சு போயிடும். தேவனா மாறிடக்கூடாது. அயோத்தியால இருக்கும் பொழுது ஒரு 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 குரங்கு கூட என்ன பண்ணிடக்கூடாது? மறுபடியும் மனுஷனை போல இங்க எல்லாம் தேவ ரூபத்தை வந்துட்டு இருக்காங்க. ஒரு தேவன் கூட என்ன பண்ணக்கூடாது? குரங்கு ரூபத்தை காட்டிடக்கூடாது. குரங்கா வரல அவங்க. யாரும் எப்படி வராங்க? எல்லாருமே தேவதைகளை போல வராங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். டே சுக்ரீவா, எல்லாரையும் வர சொல்லு. ஆனா எப்படி வர சொல்லு? எல்லாருமே தேவத ரூபத்துல வர சொல்லு. அங்க வந்து எவனோ கொர அப்படின்னு தலையை சொரிஞ்சு கூடாது இல்லையா? பக்கத்துல இருக்க வாழை பிடிச்சி இல்லக்கூடாது. ஒருத்த கூட குரங்கு பேச காட்டக்கூடாதா சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் வந்துட்டாங்க இல்லையா? எல்லாரோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு என்ன பண்றாங்க? அயோத்தியால ராமனுடைய பட்டாபிஷேகத்தை கொண்டாங்க. அந்த ராம பட்டாபிஷேகம் தான் நம்ம என்ன சொல்றோம்? தீபாவளி அப்படின்னு சொல்றோம். இந்த உணர்வோட நம்ம என்ன பண்ணோம்? தீபாவளியை கொண்டாட முயற்சி பண்ணோம். 3வது காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து மகாலி அமாவாசை நம்ம கொண்டாடணும் இல்லையா? போன அமாவாசைக்கு பேரு மகாலி அமாவாசைன்னு சொல்றோம். இந்த மகாலி அமாவாசையில் என்ன நடக்குது அப்படின்னா, பித்ருக்கள் என்ன பண்றாங்க? மேல இருந்து கீழே வந்து பிண்டை வாங்கிட்டு போறாங்க. பிண்டை வாங்கிட்டு இந்த அமாவாசை தான் போவாங்களா அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அமாவாசை 1 மணி நேரம், நம்மளுக்கு 1 மாசம்ன்றது அவங்களுக்கு 1 மணி நேரம் போல, ஒரு முகூர்த்த காலம். வந்து என்ன பண்றாங்க? இங்க இருந்து கிளம்பி போறாங்க இல்லையா? சோ போறவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? தீபத்தோட வழிகாட்டுறோமா மேல. இதுக்கு பேர் தான் உல்கதானம் அப்படின்னு சொல்றது உண்டு. ரிக்வேதத்துல இதுக்கான வியாக்கியானம் இருக்கு. இதை பத்தி ஸ்கந்த புராணத்துல நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதே போல நிறைய தர்மசாஸ்திரத்துல இதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன பண்றோம்? பட்டாசு வெடிக்கணும் இல்லையா? அந்த காலத்துல பட்டாசு வெடிக்கிறதுலாம் தீபம் மேல வெடிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. மேல போய் வெடிக்கிற மாதிரி. நம்ம ராக்கெட் கொடுக்குறோம், அது போல என்ன பண்ணும்? மேல போய் வெடிக்குமா. ஸோ அதே போல தீபத்தை நிறைய மேல அனுப்புறவங்களாம் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஏதோ பாக்ஸ் மாதிரி வச்சு அதை என்ன பண்ணுவோம்? தீபத்தை மேல பறக்கலாம் விடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அப்ப இந்த உல்கதானம் அப்படிங்கிறது தீப ஒளியை நம்ம மேல் நோக்கி காட்டுறது ரொம்ப முக்கியம். ஸோ பட்டாசு வெடிக்கிறது அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம காட்டுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல என்ன பண்ணும்? கிருஷ்ணருக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? தீபாவளியை நம்ம கொண்டாட முயற்சி பண்ணும். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன பண்ணுங்க? அன்னைக்கு கிருஷ்ணரை பத்தி ஏதாவது சொல்லி கொடுங்க. தாமோதர தீபம் காட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஏதாவது பிரசாதம் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல என்ன பண்ண? அவங்களை எப்படியாவது குடிஞ்சா கோயிலுக்கு கூட்டிட்டு வர முயற்சி பண்ணுங்க. தீபாவளி அன்னைக்கு எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வர முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி.